இறைவனை பார்க்கறதுக்கு கண்ணு வேணும். இறைவனை பார்க்கறதுக்கு என்ன வேணும்? கண்ணு வேணும். பார்க்கணுன்னா என்ன வேணும்? கண்ணு வேணும். இறைவனை பார்க்கணுன்னா கண்ணு கொஞ்சம் நல்லா வேணும். இறைவனை பார்க்கறதுக்கு கண்ணு வேணும், கண்ணு கொஞ்சம் நல்லா வேணும். அப்போ கண்ணை நல்லா இருக்கணும். இறைவனை கேட்க முடியும், என்ன வேணும்? காது வேணும். காது சாதாரண காதாக இருக்கக்கூடாது, என்ன வேணும்? ஒரு சிறப்பான காதாக அது மாறணும். நுகரத்துக்கு என்ன வேணும்? மூக்கு வேணும். மூக்கு சாதாரணமாக இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும்? இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும். நாக்கு வேணும், எப்படி இருக்கணும்? இப்போ ஒன்றும் அது உன் புலன்கள் எல்லாம் சரியானால் நீ இறைவனை பார்த்துடலாம், கேட்டுடலாம், நுகர்ந்துடலாம், சுவைச்சிடலாம். பரிசமாக தொட்டும் அவர் தோட்டத்தையும் நீ உணர்ந்துடலாம். அப்போ என்ன செஞ்சால் என்ன பண்ண முடியும்? புலன்கள் எல்லாம் சரி பண்ணால் அந்த புலன் என்ன பண்ணாதுங்களே காட்டும். கள்ள புலனைந்தும் நல்ல புலனாச்சுட்டான் ஒருத்தன். இதே புலன் கொண்டு நீ வேற ஒன்றை பார்த்துனுக்கிற. இதே புலனை கொண்டு ஒரு ஆணா அந்த பெண்ணை பார்த்துக்கிற, நீ ஏன் அந்த பணத்தை பார்த்துக்கிற, படிக்காதவனா படிக்கிறதுக்கு பார்க்குற. இந்த புலன்களை கொண்டு என்ன செஞ்சு வச்சுக்கிற பாரு, என்னென்னோ பார்த்துக்கிற. ஆனால் படைச்சவனை பார்க்கணுன்ற நோக்கம் உனக்கு இல்லை. ஏன்னா அப்படி இருந்த மனிதர்கள் இல்லாமல் போயிட்டாங்க. இறைவனை பார்த்த மனிதர்கள் என்ன ஆகிட்டாங்க? இந்த உலகத்தில் இல்லாமல் ஆகிட்டாங்க. போலிகளும் ஏமாற்றுக்காரர்களும் அதிகமாகிட்டாங்க. உடனே என்ன செய்கிறாங்கன்னா, இவங்கெல்லாம் சேர்ந்து வச்சுன்னு கும்மி வச்சுன்னு கூத்து வச்சுன்னு ஜாதி வச்சுக்கின்னு மதம் வச்சுக்கின்னு சடங்கு வச்சுக்கின்னு மந்திரம் சொல்லின்னு வேதம் சொல்லின்னு ஏமாற்றினுக்கிறாங்க. நீ என்ன ஆகிட்ட? ஏமாற்றப்பட்ட.